இந்த உலகத்திலே மனிதர்கள் பல்வேறு விதங்களிலே மோசமான காரியங்களை செய்வதையும் பல்வேறு விதமான பிரிவினைகளையும் காண்பிப்பதையும் நாம் பார்க்க முடிகிறது. மனிதர்கள் ஜாதி ரீதியிலே, மத ரீதியிலே, மொழி ரீதியிலே இவர்கள் ஜனங்களை பிரித்து இவன் பெரியவன், இவன் தாழ்ந்தவன், இவன் உயர்ந்தவன், இவன் கீழானவன் என்று சொல்லி மனிதர்களை பல விதங்களில் பிரித்து வைத்திருப்பதை நாம் பார்க்கிறோம். இதிலே பல மனிதர்கள் இன்னும் அதிகமாக போய் தன்னுடைய ஜாதி என்று சொல்லப்படுகிறவர்களுக்கு மட்டுமே உதவி செய்வர்கள் உண்டு. தன்னுடைய மதத்தை சார்ந்தவர்கள், தன்னுடைய இனத்தை, தன்னுடைய மொழியை சார்ந்தவர்களுக்கு மாத்திரம் உதவி செய்கிறவர்கள், அவர்களை நேசிக்கிறவர்கள், தன்னுடைய ஊரை சேர்ந்தவர்களை இப்படிப்பட்ட மனிதர்களுடைய குணாதிசயங்களை நாம் பார்க்க முடியும். இன்னும் கடவுள்கள் என்று சொல்லப்படுகிறவர்கள் கூட ஒரு குறிப்பிட்ட ஜாதியை சார்ந்தவர்களை உயர்வாகவும் தாழ்வாகவும் பார்ப்பதாக கூறப்படுவதையும் நாம் பார்க்கிறோம். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் இயேசுவை குறித்து ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். இதுதான் கிறிஸ்துமஸின் அழகு. இயேசு கிறிஸ்தவர்களுக்காக இந்த பூமிக்கு கடந்து வரவில்லை. இயேசு ஏதோ உயர்ந்த ஜாதி என்று சொல்லுகிறவர்களுக்காக இந்த பூமிக்கு கடந்து வரவில்லை. இயேசு யூதர்களுக்காக கடந்து வரவில்லை. இயேசு ஏதோ கிறிஸ்தவ நாடு என்று சொல்லப்படுகிற நாடுகளில் வசிப்பவர்களுக்காக கடந்து வரவில்லை. இயேசு இந்த உலகத்தில் பிறக்க போகிற, ஏற்கனவே பிறந்து மரித்து போன எல்லாரையும் ரட்சிப்பதற்காக அவர் கடந்து வந்தார். அவர் இந்த பூமியிலே பிறந்த எல்லாரையும் நேசிக்கிறார். எல்லாருக்கும் ஆனவர் தான் இயேசு. ஆமென்.